உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம். இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசியில பெயர்ச்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது. இது 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளே பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி அந்த புதன் பகவான் வக்ரத்தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு. அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல 7ஆம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகி வர்றார். டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 8ஆம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம், அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து குரு பகவான் 6ஆம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா, அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா, அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார். வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள். இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான், இந்த மாதத்துல பிறந்தாங்க, இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில நபர்கள், நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள். வாங்க இப்ப அதை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய 8ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் சூரியன் புதன் இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குடும்பம் ரீதியான சில சச்சரவுகள் இந்த காலகட்டத்துல வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்துருவாங்க. அவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே ரொம்ப அதிகப்படியாக விவேகமான ஒரு குணம் படைத்தவர்கள். வேகம் இருந்தாலும் விவேகம் அப்படின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எதுலையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள். அந்த முடிவுல ஏதாவது ஒரு அதிருப்திகரமான ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதனால மிகவும் ஒரு மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதாவது தன்னுடைய முடிவுல இந்த மாதிரியான ஒரு ராங் டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு மனக்குழப்பங்கள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அந்த வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல அதிகாரிகளின் தொந்தரவு, உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உண்டான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல
உங்களுக்கு உண்டான ஒரு பதவிகள் பறிபோவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேஷராசி என்பர்களுக்கு யார் யாரெல்லாம் உயர் பதவியில இருக்கிறீங்களோ அவர்களுக்கு அந்த பதவிகள்னால சில சிக்கல்களும் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால எல்லாருமே மேஷ ராசி என்பர்கள் ஒரு உயர் பதவிகள்ல இருக்கிறீங்க, ஒரு உயர் பொறுப்புகள்ல இருக்கிறவங்க அப்படின்றவங்க எல்லாருமே ஒரு ஒரு கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது டெம்பரவரியான ஒரு விஷயங்கள் தான். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம். இப்படி ஏதாவது உங்களுக்கு அலுவலகத்துல ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுல டெய்லி விளக்கேத்தி உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பேரையோ இல்ல அந்த முருகனுடைய பேரையோ ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. எத்தனை நாள் உங்களால எழுத முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு 11 நாளாவது நீங்க எழுதிக்கிட்டே வரணும். அதாவது உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ, இப்ப சிவனை பிடிச்சிருக்கலாம், இல்ல முருகனை பிடிச்சிருக்கலாம், இப்படி எந்த தெய்வத்தை நீங்க அதிகமா பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பேரை நீங்க ஒரு நோட்டு போட்டு ஒரு 11 டைம்ஸ் உங்களால எவ்வளவு நாள் கவுண்டிங்ஸ் எழுத முடியுதோ அந்த கவுண்டிங்ஸை ஒரு 11 டேஸ் எழுதிக்கிட்டே வாங்க. அந்த பிரச்சனைகள்ல இருந்து எளிதாக மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதே சமயத்துல உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். இந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 26ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால அவரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதம் பிறந்த ஒரு 10 நாட்கள்ல 8ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்க போறாரு. அதனால மனைவி சம்பந்தப்பட்ட உடல் நலன் பிரச்சனைகள், கணவன் சம்பந்தப்பட்ட உடல் நலன் பிரச்சனைகள் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது ஒரு தீராத வியாதிகளோ இல்ல தேவையில்லாத ஒரு வழக்குகள்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவோ, அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வேணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நேரமாகவோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது. அதனால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால நீங்க 2 இடத்துல கவனமாக இருக்கணும். குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அடுத்து திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த 2 இடத்துல இந்த கார்த்திகை மாதம் இந்த மேஷ ராசி என்பர்கள் கவனமாக இருந்துட்டாங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல மாற்றங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு திருப்பத்தை தராம இருக்கும். இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். தொழில் ரீதியாக நீங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு ஒரு வெளியூர் போகிறதுக்கோ இல்ல பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வெளியூர் அமைப்பை ஏற்படுத்துவதற்கோ உண்டான அமைப்பு இருக்கு. இதனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா கார்த்திகை மாதத்துல அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுவும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாக வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய ஒரு தருணம் வருது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால அதை பத்தி நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். தொழில் ரீதியான, அதாவது ரீட்டைல் ஷாப், அடுத்து பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீசஸ், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இந்த காலகட்டம் நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வருமானத்தை கடனுக்கு முக்கியமாக அடைக்கக்கூடிய ஒரு நேரம். 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இந்த காலகட்டம் சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக கடனுடைய நெருக்கடி அப்படின்றது தீவிரமாக அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அந்த கடனை அடைத்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள் இந்த மாதம் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்காது. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற வரங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு உடனே சம்மதம் தெரிவிக்காமல் ஒரு ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு மாற்றங்களும் இருக்காது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுக்கு தேவையில்லாத பிரிவுகள் தான் வரும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திருமணத்திற்காக நீங்க பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்குவது அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு டஃபா
சிறப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால இந்த இடத்துலலாம் நீங்க இந்த மாதம் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாம உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய தொழிலையும் மிக கவனமாக இருந்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தொழில் ரீதியாக கொடுக்க போது. வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பத்தை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுல டெய்லி உங்களுடைய எந்த தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க. கண்டிப்பா ஒரு 11 நாள்ல அதிகப்படியான ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு முழுமையா கிடைக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.